என்னோட பெயர் ராமதாஸ். நான் கிள்ளையிலேருந்து வந்திருக்கேன். உலகத்திலே தீவிரவாதி என்றால் முஸ்லீமை தான் சொல்கிறார்கள். உலகத்துக்கு தீவிரவாதம் என்றால் முஸ்லீமை தான் தலைவர்கள் என்று சொல்கிறார்கள். சமீபத்தில் பரங்கிப்பேட்டையில் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் தீவிரவாதி என்று ஒரு முஸ்லீம் ஒருவரை மசூதியிலிருந்து போலீசார் அரெஸ்ட் பண்ணினார்கள். அப்போது அவருடைய ஒவ்வொரு பயோடாட்டாவும் பிரித்து பார்க்கும்போது அவர் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு மதத்தினரையும் 10 பெயரை அவர் செலக்ட் பண்ணியிருக்கிறார். அதுக்கு முதல் கேள்வி. சகோதரர் என்ன கேட்கிறாருன்னா, முஸ்லீம் என்றாலே தீவிரவாதி என்ற ஒரு கருத்து பரவலாக இருக்கிறது. அது சரியா, தீவிரவாதி தானா, அல்ல அந்த கருத்து தவறா, அது விளக்கம் கேட்கிறாரு. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, எங்க மார்க்கம் என்ன சொல்லுன்னு முதல் தெரிஞ்சுக்கிறங்க. இஸ்லாம் மார்க்கத்தினுடைய நிலை என்ன, அப்புறம் முஸ்லீம் தீவிரவாதியா இருக்கான ரெண்டாவது பார்க்கலாம். எங்க மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மனிதனும் தன்னை காத்துக் கொள்வதற்காக வேண்டி தவிர ஆயுதம் தூக்கக்கூடாது. என்னை ஒருத்தன் கொல்ல வர்றான், நான் புடிங்கி அவனை கொல்லணும்னா என்ன கொன்றுவான். இப்படிங்கிற நேரத்தில் எல்லா மனுஷனுக்கும், இது முஸ்லீமுக்குள்ள பர்மிஷன் கிடையாது. எந்த மனிதனுமே அவனை ஒருவன் கொல்ல வரும் பொழுது அவன் ஆயுதத்தை பறித்தோ நம்மள்கிட்ட உள்ள ஆயுதத்தை வைத்தோ நம்ம கொல்லலை என்று சொன்னா நம்மளை கொன்றுவான். நம்மை காத்துக் கொள்ளணுங்கிற நிலைக்கு யாராவது ஆளாவார்களேயானால் அவர்கள் ஆயுதம் தூக்கலாம். இது இஸ்லாத்துக்கு மட்டும் உள்ளது, எல்லாருக்கும் உள்ளது. இது இந்திய சட்டத்திலே உள்ளது. கொலை தற்காப்புக்கு தான் கொலை செஞ்சேன்னா தண்டனை கிடைக்காது, நிரூபிக்கணும் கரெக்டா. ஒரு ஆள் நம்ம கொலை பண்ணிடுறோம், ஒரு பெண்ணை கற்பழிக்க வர்றான், அவன் அருவாமனை எடுத்து வெட்டி கொண்டு விட்டா அது நிரூபிச்சுன்னு வைங்களேன், கொலை கேஸ் வராது. கேஸ் நடக்கும், தீர்ப்புல தப்பிச்சுக்கிடுவான். அவ தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகத்தான் அந்த கொலை செஞ்சிருக்கிறா, அது தவறு கிடையாது. அப்ப தன்னுடைய மானம், மரியாதை, சொத்து, உயிர், பிள்ளைகள், பொண்டாட்டியை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி அந்த நேரத்தில் எதிர்த்து நிற்கிறது ஒவ்வொருத்தனுக்கும் கடமை. இது எல்லா மனிதனுக்கும் சுமத்தப்பட்ட ஒரு கடமை. நம்ம ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கிறோம், 60 பாசஞ்சர் இருக்கிறான், 2 பேர் மிரட்டி கையில் உள்ளது கலட்டு, காலத்தில் உள்ள கலட்டுங்கிறான், கோழைத்தனமா கலட்டி கொடுத்துடுறோம். 60 பேர் 2 பேர் மிரட்டுறான, இவனா எந்திரிச்சு நின்று புட்டிச்சு அவனை பின்னி எடுத்தா தப்பாது, அது தப்பு கிடையாது. அந்த நேரத்தில் அவனை ஆயுதத்தால் தாக்கி அவனை கொன்றா கூட தப்பு கிடையாது. ஏன், 60 பேரை காப்பாற்றுவதற்காக அந்த 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறான்னு வந்துடும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் இஸ்லாத்தில் மாத்திரமில்ல, உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுடைய குற்றவியல் சட்டங்கள்லையும் இது அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். இது ஃபர்ஸ்ட் விஷயம். இரண்டாவதாக, ஆயுதம் தூக்குவது ஒரு நாடு அதற்கு எதிராக இன்னொரு நாடு படையெடுத்து வறுமையானால் அந்த நாடு தன்னுடைய மக்களை காத்துக் கொள்வதற்காக வேண்டி ஆயுதம் தூக்கணும். நாடா தூக்கும், நாட்டில் உள்ள வீரர்கள் தான் தூக்குவாங்க. அந்த நாட்டில் உள்ள ராணுவ வீரர்கள் அவங்க ஆயுதம் தூக்குவாங்க, எதிரியை கொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம். இது உலகத்தில் உள்ளதுதான். இது இந்த ஆயுதம் தாங்கி போரிடுவது நபிகள் நாயகமே செஞ்சிருக்காங்க சொல்லி பல போர்க்களங்களும் சென்றிருக்கிறாங்க. எதுக்காக சென்றாங்க? அவங்க மக்காவில் 40 வயசுல இருந்து 53 வயசு வரைக்கும் மக்காவில் இருந்தார்கள், அடி உத வாங்கி கொண்டிருந்தார்கள், சித்திரவதைக்கு உள்ளாகப்பட்டார், ஆயுதம் தூக்கவே இல்லை, பொறுமையாகத்தான் இருந்தார்கள். நாடு கடத்தப்பட்டு இன்னொரு நாட்டை உண்டாக்கின பிறகு, அங்க ஒரு கவர்மெண்ட் அரசாங்கம் அமைந்த பிறகு இங்கிருந்து எதிர்த்து படை திரட்டி போனதனால் எதிர்த்து சண்டையிட்டார்கள். இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வருது. நம்ம இந்திய வீரர்கள் நம்ம என்ன சொல்லுவோம்? வெட்டு குத்துன்னு தான் சொல்லுவோம், அடிக்க சொல்லுவோம், தீவிரமா போராட்டம்னு சொல்லுவோம், அவங்கள ஊக்குவிக்கும், அவங்கள உற்சாகப்படுத்துவோம். இது மாதிரியான விஷயங்கள் இஸ்லாத்தில் உண்டு. ஒரு நாடு தன்னுடைய நாட்டு மக்களை காத்துக் கொள்வதற்காக வேண்டி அது போரிடத்தான் ஆயுதம் தூக்கித்தான் ஆகணும். நம்ம தூக்கலன்னா அவன் ஓங்கிரும், அவங்க ஓங்கினால் நம்ம மக்கள் அழிஞ்சு போயிடுவாங்க, பெண்கள் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரு நாட்டுடைய தலைவனா இருக்கக்கூடியவன் நாட்டு மக்களுக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்யப்படும் பொழுது அவங்களை காப்பாற்றுவதற்காக ஆயுதம் தூக்கித்தான் ஆக வேண்டும். இது நபிகள் நாயகம் மட்டும் செய்யல, இது ராமர் செஞ்சிருக்கிறாரு, கிருஷ்ணர் செஞ்சிருக்கிறாரு. அவங்க எல்லாம் இலங்கையோடு செஞ்சாங்க. அதெல்லாம் எது செஞ்சாங்க? அவர் மனைவியை தூக்கிட்டு போனா அவர் கோபப்பட்டு செய்யறாரு, என் நாட்டில் புகுந்து எப்படா செஞ்சேன்னு சண்டை அப்படித்தான் எழுதி வச்சிருக்கிறோம். எல்லாம் செஞ்சது. இஸ்லாம் மட்டும் செய்யல. இதை நபிகள் நாயகம் ஒரு ஆன்மீகவாதியா ஒரு சாமியாரா இருந்தா அந்த கேள்வி கேட்கலாம். அவர் ஒரு நாட்டினுடைய சக்கரவர்த்தி, அவர் மத குருவா மட்டும் இருக்கவில்லை, அவர் நாட்டினுடைய சக்கரவர்த்தி. அவர் மரணிக்கும் பொழுது அவர் உண்டாக்குன அரசாங்கம் தான் உலகத்தின் பெரிய வல்லரசு. அப்படியான ஒரு வல்லரசுக்கு அதிபராக இருந்த நேரத்தில்
பிற நாட்டவர்கள் யுத்தத்திற்கு வரும் பொழுது ஆயுதம் தூக்கி இருக்கிறார்கள். அதை பற்றி குர்ஆன் பேசுகிறது. போர்க்களத்தில் வந்தால் வெட்டுங்கள் கொத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வைத்துக் கொண்டு வெட்ட சொல்லுது, குத்த சொல்லுதுங்க. போர்க்களத்தில் வாசகமே இருக்கிறது. போர்க்களத்தில் ஒரு அரசாங்கம் ஆயுதம் தூக்க வேண்டும் என்று குர்ஆன்ல கட்டளை இருக்கிறது. நபிகள் நாயகம் தூக்கி இருக்கிறார்கள். இந்த ரெண்டு தான் இருக்கிறது. அந்த போர்க்களத்தில் கூட நபிகள் நாயகம் சொன்னார்கள், பெண்களை கொள்ளாதீர்கள், சிறுவர்களை போர்க்களத்தை கூட்டிட்டு வந்தா கூட கொள்ளாதீங்க, மத குருமார்களை கொள்ளாதீர்கள். ஒரு நாட்டை நீங்கள் கைப்பற்றி விட்டால் அங்க உள்ள செல்வங்களை அழிக்காதீங்க. மரஞ்செடியெல்லாம் வெட்டுறது, யானை விட்டு குடிதண்ணியை கலக்கிறது, சங்ககால இலக்கியங்கள்ல போர்க்களத்தை பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நாட்டுக்குள்ள நுழைஞ்சா துவம்சம் பண்ணிடுவாங்க. ஜெயிச்ச பிறகு அந்த நாட்டு வளங்களை எல்லாம் நாசப்படுத்திடுவாங்க. இதுதான் போர் என்று அந்த காலத்தில் வரலாறா இருந்தது. இந்த நபிகள்லாம் என்ன செஞ்சாங்க, சண்டைக்கு வர்றவனோட மட்டும்தான் சண்டை, சிவிலியன்களோட இல்ல, பொதுமக்களோட யுத்தம் இல்ல என்றெல்லாம் ஒரு போருக்கு கூட ஒரு புது நெறிமுறையை தந்திருக்கிறார்கள். அப்ப இப்ப நினைச்சு பார்க்கணும், ஒரு முஸ்லீம் ஒருத்தன் ஒரு குண்டு வச்சாண்டு வைங்க, இவனுக்கு அந்த அனுமதி இருக்குதா? அதுல யாரு சாவுரா? யுத்தமா நடந்துகிட்டு இருக்கிறது, ஆஸ்பத்திரியில் வைக்கிறான், ரயில்வே ஸ்டேஷன்ல வைக்கிறான், பொது இடங்கள்ல வைக்கிறான், மார்க்கெட்ல வைக்கிறான்னு சொன்னா இவன் இஸ்லாத்தின் பெயரால் செய்கிற ஒரு காட்டு முராண்டி தானே தவிர அப்படி செஞ்சால் அவனுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. குர்ஆன் அதை அனுமதிக்கவில்லை, நபிகள் நாயகம் அனுமதிக்கவில்லை, அவனுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தமே இல்லை. ஒரு மாச காலம் நாங்கள் தீவிரவாதத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணோம். ஒரு மாச காலம் வீடு வீடாக சென்று இந்த இஸ்லாத்தினுடைய ஆதாரங்கள்லாம் எடுத்துக்காட்டி, இப்படி எவன் செய்தாலும் இஸ்லாம் கிடையாது, நீ இஸ்லாம் தப்பா வழங்கிரு. நபிகள் நாயகம் ஆயுதம் தூக்குனாங்க, அதை வைத்துக்கொண்டு இவன் தப்பா வழங்குறான். ஆயுதம் எப்ப தூக்குனாங்க? அடி வாங்கும்போது தூக்கவில்லை, ஆட்சி அமைந்த பிறகு தூக்கினார்கள். ஒரு கவர்மெண்ட் அதிபராக இருக்கும்போது தூக்கினார்களே தவிர இவர்கள் நமக்கு நாங்க கஷ்டப்படுறோம் சிரமப்படுறோம் வச்சுக்கிறீங்களேன், துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுறோம் வச்சுக்கிறீங்க. அப்படி இருந்தால் கூட இதை விட துன்பத்திற்கு நபிகள் நாயகம் உள்ளாக்கப்பட்டாங்க. ஆயுதம் தூக்கல. மக்காவில் வந்து சொத்து சுகத்தெல்லாம் பறிச்சுட்டு விரட்டி விட்டான், ஆயுதம் தூக்கவில்லை, பொறுமையாகத்தான் இருந்தார்கள். அப்ப பொறுமையாக இருக்கணும். அரசாங்கம் என்று வந்து விட்டால் மட்டும்தான் ஆயுதம் தூக்கணும். அதுக்கு பேர் தான் ஜிஹாத். ஜிஹாது என்று சொன்னால் ஒரு அரசாங்கம், ஒரு கவர்மெண்ட் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக நடத்துகிற யுத்தத்திற்கு தான் ஜிஹாத் என்று பெயரை தவிர 5 பேர் 10 பேர் சேர்ந்து அரவணை தூக்கிட்டு போறது என்ன இல்லை, அது பயங்கரவாதமே தவிர அது ஜிஹாத் கிடையாது என்பதை நம்ம வழங்கிக் கொள்ளணும். ஃபர்ஸ்ட் இஸ்லாம், இதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது. அடுத்ததாக இந்த முஸ்லீம்கள் தான் தீவிரவாதிங்கிற மாதிரி ஒரு கருத்து உருவாக்கம் இருக்குல்ல, அதுல சில பொய்களும் இருக்கிறது, கலந்திருக்கிறது. என்ன பொய்ன்னு சொன்னா, இப்ப மும்பையில் ஒரு குண்டு வெடிப்பு நடந்தது, கோயமுத்தூர்ல ஒரு குண்டு வெடிப்பு நடந்தது. இந்த 2 வழக்குலையும் முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்டார்கள் என்று சொல்லி தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க முஸ்லிம்கள். இது அல்லாம இன்னும் ஏராளமான குண்டு வெடிப்புகள் நடந்திருக்கிறது. அப்ப நடந்த அன்னைக்கு முஸ்லீம்ல 2 பேர் பிடிச்சிட்டு போயிருவாங்க. அப்துல் காதர் கைது, இப்ராஹிம் ஷா கைதுன்னு போட்டுருவாங்க பேப்பர்ல, விசாரிச்சுட்டு விட்டுருவாங்க, அது பேப்பர்ல வராது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அதை செஞ்சது யாருன்னு பார்த்தா, உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இப்ப மாலேகான் ஒரு ஊர் மகாராஷ்டிராவில் இருக்கிறது. அந்த மாலேகான்ங்கிற இடத்துல ஒரு குண்டு வெடிக்கிறது. குண்டு வெடிச்ச உடனே அந்த இடத்துல வந்து ஒரு 2 வீலர் இருசக்கர வாகனம் போடப்பட்டிருச்சு, அதை மட்டும் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. குண்டு வெடிச்சதுல முஸ்லீம்கள் இருக்கிற ஏரியாவில் தான் குண்டு வெடிக்குது. அதுல நிறைய பேர் செத்துடுறாங்க. உடனே முஸ்லீம்கள் மேலேயே பழிய போட்டு முஸ்லீம்களை கைது பண்ணி கூட்டு போயிட்டாங்க. அப்புறமேல என்ன ஆச்சுன்னு சொன்னா, முஸ்லீம்கள்லாம் போராட்டம் பண்ணி, ஏன்டா எங்க இடத்துல நாங்களா கொண்டு வைப்போம், ஏன்டா அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் முஸ்லீம் ஒரு பெரிய அளவு திரண்டு போராட்டம் பண்ண பிறகு ஒரு அதிரடி படையில ஒரு அந்த வழக்கம் மாத்துறாங்க. தனியா ஆக்ஷன் போர்ஸ்ங்கிற ஒரு படைக்கு அந்த வழக்கம் மாத்துறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, முறையா விசாரிக்கும் பொழுது அங்க 2 வீலர் இருக்கிற இருசக்கர வாகனம் அதை முதல் எடுக்கிறாங்க. அதுல அந்த சேஸ் நம்பரை வச்சு அது எங்க உள்ள வண்டியை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. எங்க உள்ளதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அது குஜராத்தில் ஒரு டீலர் மூலமா விற்கப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிராவில் குண்டு வைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த ஸ்கூட்டர் வாகனம் என்ன, உருதுல பிரசுரம்லாம் இருக்குதுல்ல, உருது மொழியில் எழுதப்பட்ட நோட்டீஸ்லாம் அதில் கிடக்குது. இந்த மாதிரி ஒன்றா வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த வண்டியுடைய சேஸ் நம்பரை வைத்து அது எவன் வித்தான்னு பார்த்து, யாருக்கு வித்தான்னு சொன்னா, ஒரு பிரக்யா சிங் ஒரு பெண் சாமியார், அவங்க வந்து இந்த சங் பரிவாரத்தினுடைய ஒரு துணை அமைப்பில் உள்ளவங்க. அவங்க அசீமானந்தான்னு ஒரு சாமியார், இவங்க எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமம். இந்த ஆசிரமத்துக்கெல்லாம் அத்வானி மோடி போன்றவர்கள்லாம் போயிருக்கிற தொடர்பில் இருக்கிறார்கள். அவங்க தான் வச்சாங்கன்னு சொல்லி அவங்க தான் விற்கப்பட்டிருக்கு அந்த வாகனம்ன்றோட அவங்கள இறுக்கி பிடிக்கிறாங்க. அப்ப அசீமானதா வழியை வந்து என்ன செஞ்சிடறாங்க, சாமியாரு
நாங்கள் தான் வந்து இந்த சங் பரிவாரம் சொல்லி ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் சொல்லி நாங்கள் தான் வச்சோம், முஸ்லீம்கள் மேலே பழி போடுறதுக்காக வச்சோம்னு சொல்லி அந்த பிரக்யா சிங் சாமியார், அசிமானந்தா ராணுவத்தில் கர்னல் ஆர்டிஎக்ஸ் வச்சிருக்கிறாங்க. அதாவது ஜெலட்டின் மாதிரி பொருள் உலகத்தில் சாதாரணமாக கிடைச்சிடும். இந்த பாறைகளை எல்லாம் பெயர்ப்பதற்காக வேண்டிய விற்கும் அந்த ஜெலட்டின், அதை வச்சு குண்டு தயாரிக்கிறதா நீங்கள் செய்யலாம், நான் செஞ்சுட்டு போயிடலாம். ஆர்டிஎக்ஸ் கிடைக்காது. ஆர்டிஎக்ஸ் வந்து ராணுவத்துக்கு தான் கிடைக்கும். அப்போ இந்த ஆர்டிஎக்ஸ் மருந்தில் வைக்கப்பட்ட உடனே இது உனக்கு எவன் சப்ளை பண்ணான்னு கேட்டால் நம்ம நாட்டு ராணுவத்தில் உள்ள கர்னல் அந்தஸ்தில் உள்ளவர் சப்ளை பண்றாரு, அவரும் கைது. அப்புறம் உள்ள இந்த சாமியார் உள்ள பிரக்யா சிங் உள்ள ஜெயிலில் இருக்கிறாங்க. அப்ப இப்படியாகத்தான் மக்கா மசூதி குண்டு வெடிப்பு, அஜ்மீர் தர்கா குண்டு வெடிப்புல எல்லாத்திலையுமே ஈடுபட்டவங்க எல்லாம் வேற. 16 குண்டு வெடிப்பு வழக்குகள்ல 2 வழக்கில் முஸ்லிம் சம்பந்தப்பட்டு இருக்கிறான், கைது செய்யப்பட்டான். அதுக்கு ஒரு கலவரம் நடந்துச்சுல, கோயம்புத்தூர்ல கொண்டு வச்சான்னு சொன்னா அதுக்கு முந்தைய ஒரு கலவரத்தில் 20 பேர் செத்தாங்க, முஸ்லீம்ல சில பேர். அதுக்கு பதிலடிங்கிற பேர்ல கோவப்பட்டு இவன் செஞ்சுட்டான். இது ஒரு சரியான காரியம் இல்லை, ஆனா இவன் தான் செஞ்சான். சரி, அதே மாதிரி மும்பையில் ஒரு கலவரம் அது மாதிரி நடந்த பிறகு அதுக்கு பதிலடிங்கிற பேர்ல அவனை செஞ்சான். இந்த 2 தவிர எல்லா குண்டு வெடிப்புகள்லையும் முஸ்லீம் இல்லை. ஆனால் இந்த ஊடகங்கள் உருவாக்கின கருத்து அப்படி இருக்குது. குண்டு வெடிச்சவன போட்டான்ல, 2 முஸ்லீம் பேரை போட்டாங்க பாருங்க, லஷ்கர் தைபா தொடர்பா, ஜெய்ஷ முகமதா, அவனா இவனான்னு பேரை போட்டு விட்டுருவாங்க, கதை எழுதுவாங்க உட்கார்ந்து ஊடகத்தில். இது உங்கள்கிட்ட நல்லா பதிஞ்சு போயிருந்தே தவிர மொத்த குண்டு வெடிப்பு வழக்கம் கொண்டு விடுவான். முஸ்லீம் பேர்ல எத்தனை இருக்குது? 16ல வந்து 2ல முஸ்லீம் இருக்கா, 14ல சங் பரிவாரத்துக்காரங்க நீ ஜெயிலில் இருக்கிறாங்க, இன்னமும் உள்ள இருக்கிறார்கள் ஜாமீன் கிடைக்காமல். இதில் குண்டு வெடிப்பு வழக்கில். ஆனால் குண்டு வெடிக்கவர்கள் அவர்கள் என்று யாருக்கா தெரியுமா? நீதிமன்றத்திற்கு காவலில் இருக்கிறாங்க, இப்போ ஜெயிலில் இருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா ஊடகங்கள் என்ன செய்யறாங்கன்னா வேணும்னு முஸ்லீம் செஞ்சதை முஸ்லீம்னு சொல்லு, முஸ்லீம் அல்லாதவர்கள் செஞ்சாலும் யாருன்னு. இன்னும் சொல்ல போனா இந்த டெல்லி நம்ம சென்னையில் வந்து ரயிலில் குண்டு வெடிச்சு, சென்ட்ரல் ஸ்டேஷன்ல ரயில் குண்டு வெடிப்பு, குண்டு வெடிச்சு அரை மணி நேரம் கூட ஆகல. மாலை பத்திரிகையெல்லாம் பார்த்தா ஜெய்ஷ முகமது, லஷ்கர் தைபான்னு போட்டு விட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல. நான் என்ன சொன்னேன், அரை மணி நேரத்தில் முஸ்லீம்னு போட்டு விட்டாங்க. அது யாருடான்னு கேட்டா இன்னைக்கு வந்து வருஷம் 4வது எவன் வச்சான்னு கண்டுபிடிக்க முடியல. இது வரைக்கும் தொடங்கல, துப்பு தொடங்கல. இவனுக்கு எப்படி துப்பு தொடங்குச்சு பேப்பர்காரனுக்கு? அதை முஸ்லீம் பேர்ல போடணும்னு ஒரு வெறி பிடித்தவர்கள் கையில் ஊடகங்கள் இருக்குது. நீ ஏன் ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா யார் என்று தெரியவில்லை, புலனாய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள், போலீசார் விசாரித்து, அதான் சொல்லணும். நடந்த உடனே முஸ்லீம் சொல்றான். அப்ப நடந்த உடனே முஸ்லீம் சொல்றான் பாருங்க, அது அப்படியே பரவிடுது மக்கள் மத்தியில். ஒவ்வொரு சம்பவத்தை இப்படி செய்கிறார்கள். அப்ப முஸ்லீம்லையும் 4 கிறுக்கம் இருக்கான், நாங்க மறுக்கல. எல்லாம் முஸ்லீம் கிடையாது. குண்டு வைக்கமா முஸ்லீம் வைக்கலன்னு நாங்க சொன்னா அது பொய். எங்கள்ல உள்ள கிறுக்கம் செஞ்சாலும் நாங்க கண்டிப்போம். ஆனால் அனைத்தையும் எங்க கிறுக்கம் தான் நீங்க சொல்லாதீங்க. எவன் எதை செஞ்சானோ அவன் தலையில அதை போடுங்க. அப்ப இதையான் வந்து இந்துத்துவ தீவிரவாதின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஊடகங்கள் ஏன் பேசுவதில்லை? இப்படி பேசினாலும் அப்படியான ஒரு கருத்து, முஸ்லீம்டா தீவிரவாதி, அது ஒண்ணு. சரி, நம்ம நாட்டில் இந்த குண்டு வெடிப்பு நடக்குதுல, இதுதான் கூடுதலாக எங்க வன்முறை ஜாஸ்தியா இருக்கிறது? எங்க நடக்க? நம்ம நாட்டில் உள்ள வன்முறையை முந்த நாள் கூட எஸ்பியை கடத்திக்கிட்டு கொண்டது யாரு? ஒரு மாவட்ட காவல்துறை அதிகாரியை கடத்திட்டு போய் ஆளை கொண்டு கழுத்தறுத்து போட்டு கொண்டாங்கல்ல, நம்ம நாட்டில் நடக்குதுல்ல. அப்ப நக்சலைட்டுகள் என்கிற ஒரு தீவிரவாதிகள் வழியாக பல வன்முறைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. மேகாலயா நடக்கிறது, அஸ்ஸாமில் நடக்கிறது, இன்னும் கூர்காலத்தில் நடக்கிறது. பல மாநிலங்களில் இந்த மாதிரியான வன்முறை, பீகார்ல வரைக்கும் அது மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. ஆந்திராவிலே சில பகுதிகளுக்கு அரசாங்கம் உள்ள நுழைய முடியாது. அந்த மாதிரியான பகுதிகள் எல்லாம் அந்த நக்சல் கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க இதே மாதிரி வெடிகுண்டு வைக்கிறாங்க, ஆட்களை கொள்றாங்க, அதிகாரிகளை கடத்துறாங்க. அவங்க எல்லாம் முஸ்லீமா? அப்பயும் அதையே முஸ்லீம்ங்கிறத விட ஜாஸ்தியாக நடந்து கொண்டிருக்கிறத. இது அரசாங்கத்தின் மீது அதிருப்தி உள்ளவன் இது ஒரு வழிமுறை நினைச்சு எடுக்கிறான். முஸ்லீம்ல கொஞ்சம் பேர் இருப்பான். அதனால இந்த தீவிரவாத செயல்ங்கிறதுல அந்தந்த சமுதாயம் அவங்க கணக்குக்கு தகுந்தவாறு ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். எல்லாரும் தான் ஈடுபடுறாங்க. ஆனா முஸ்லீம் எதா இருந்தாலும் முஸ்லீம் பேர்ல போடுறதுக்கு நாங்க இருக்கிறோம். தான் எது நடந்தாலும் சரி முஸ்லீம் பேரை போடுறா, அது விட்டுருங்க. இப்படி 2 குண்டு வெடிப்பு இந்த கோயம்புத்தூர் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். கோயம்புத்தூர்ல குண்டு வச்சாங்கல்ல, அந்த கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புல அனைவரும் தண்டனை வழங்கப்பட்டாங்க. தீர்ப்பு விசாரிச்சு முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு தண்டிக்கப்பட்டது முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவங்க குண்டு வச்ச உடனே அவங்களுக்கு பெரிய லாயர் வச்சு வழக்கு நடத்தணும். வழக்கு நடத்துவதற்கு ஒவ்வொரு ஊரா பள்ளிவாசல் ஜமாத்தார்கள்ட்ட தான் உதவி கேட்டாங்க. யாருமே உதவல.
அரசு வக்கீல் வைக்கப்படுது. யாருக்கு? கோவையில் குண்டு வைத்தார்களே அந்த வழக்கில் உள்ளவங்களுக்கு அவங்க சொந்த காசுல வக்கீல் வைக்க முடியலன்னா அரசாங்கம் என்ன செய்வான்? உனக்கு வசதி இல்லைன்னு சொன்னா நாங்களே உனக்கு வக்கீல் நியமிக்கிறோமா, கவர்மெண்ட் வக்கீல் நியமிப்பான். அப்படி நியமிக்கப்பட்ட வக்கீல் தான் அதை நடத்தினார்கள். அவங்க ஏனோ தானே நடத்துவார்கள். அந்த குற்றத்தில் சம்பந்தம் இல்லாதவங்க கூட தண்டிக்கப்படுற வகையில் அவங்க நடத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபீஸ் அரசாங்கத்தில் கொடுத்துட்றான். அவங்க இந்த குற்றவாளிக்கு சாதகமாக இருக்க அவசியம் கிடையாது. அந்த மாதிரியான வழக்கு வைத்து நடத்தி அவங்க ஜெயிலில் இருக்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த குண்டுவெடிப்பு செஞ்சான உதவி செய்ய வழக்கு உதவி கூட நாங்கள் செய்யவில்லை என்றால் நாங்கள் எவ்வளோ தூரமாக இருக்கோன்னு பாருங்க. முஸ்லீம் ஜமாத் உதவி செய்யவில்லை, முஸ்லீம் கட்சிகள் உதவி செய்யவில்லை, முஸ்லீம் இயக்கங்கள் உதவி செய்யவில்லை, முஸ்லீம் பணக்காரர் உதவி செய்யவில்லை. உன் வழக்கு நீனே பார்த்துக்கடான்ட்டாங்க. அவன்கிட்ட வசதி இல்லைன்னு கவர்மெண்டல் லாயர் வச்சு நடத்தான். அப்போ எப்படி எங்கள் சமுதாயத்தை எப்படி இதை சொல்ல முடியும் சொல்லுங்க? நான் கள்ள வேலை பார்க்கல, அவன் செஞ்சதில் சந்தோஷப்படலையே, செஞ்சவன் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அதுக்கு ஹெல்ப் பண்ணமா நாங்கள்? பின்னாடி உள்ள ஹெல்ப் கூட நாங்கள் பண்ணவில்லை. அப்போ தீவிரவாதத்திலிருந்து அவ்வளவு தூரத்தில் ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நாங்கள் இருக்கிறோம். அந்த ஊடகங்கள் அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, எது நடந்தாலும் முஸ்லீம் தலையில் போட்டு விட்டுறாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். ஒன்று. இன்னொரு காரணம், சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய சில காரியங்கள். உலகத்தில் எத்தனை நாடுகள் இருக்குது, முஸ்லீம் நாட்டில் இந்த ஆயுதம் இந்த மேட்டர்கள் நடந்து கொண்டே இருக்குது. அதையும் யோசிப்பாங்கல்ல. ஆப்கானிஸ்தானில் நடக்குது, ஆயுதம் தூக்குறவன் யாரும் முஸ்லீம் தான். பாகிஸ்தானில், ஈராக்கில், லெபனானில், அது மாதிரி இப்போ சிரியாவில் இதெல்லாம் என்ன செய்கிறது, ஆயுதம் தூக்கி அந்த மாதிரி அகதிகள்லாம் ஓடி வர்றாங்க. எல்லாம் முஸ்லீம் நாடுகளில் தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லி அவள் முஸ்லீம் தீவிரவாதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து உருவாக வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறங்க, இதில் இந்த அரபு நாடுகள் நடக்கிறது இருக்கு இல்லையா, அது இஸ்லாத்திற்காக நடக்கிறது கிடையாது. இன்னொரு நாடு நம்ம நாட்டை ஆக்கிரமிக்க வந்தால் நம்ம ஆயுதம் தூக்குவோமா இல்லையா? தூக்கி இருக்கிறோம். வெள்ளக்காரனை விரட்டுவதற்கு தூக்கணுமா இல்லையா? வெள்ளக்காரனை விரட்டுவதற்காக வேண்டி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தலைமையில் ஒரு தேசிய ராணுவம் அமைக்கப்பட்டுச்சா இல்லையா? அமைச்சு அவர் அதிரடியாக தாக்குதல் நடத்தினாரா இல்லையா? ரயில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வரைக்கும் ரயில் குண்டு வச்சு தகத்தாரா இல்லையா? ஆஸ்துறையை வாஞ்சிநாதன் சுட்டு கொண்டாரா இல்லையா? அப்ப நம்ம நாட்டிலேயே வெள்ளக்காரன் ஆட்சி பண்ணும் பொழுது எவ்வளவு பேரை கொண்டிருக்கிறோம், எவ்வளவு ரயில கொளுத்திருக்கிறோம், எவ்வளவு பொதுச்சத்தை சேதமாக்கி இருக்கிறோம். ஏன் செஞ்சோம்? எங்க நாட்டை நீ யார் ஆள்றது? அதான் மேட்ரு. நாடு எங்க நாடு, நீ வெளியே இருந்து எங்கள நீ ஆதிக்கம் பண்ணுவியான்னு சொல்லி வெள்ளக்காரனை விரட்டுறதுக்காக செஞ்சோம். அவங்களுக்கு இப்ப என்ன பேரு? அவங்க சுதந்திர போராட்ட வீரர்கள், ஃப்ரீடம் ஃபைட்டர். புஸ்தகம் பண்ணிட்டு ஃப்ரீடம் ஃபைட்டர்னு போட்டு சுதந்திர போராட்டத்துக்கு ஃபைட் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள புகழ்றோம், பாராட்டுகிறோம், அவங்க பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். அந்த மாதிரி எல்லாம் செய்யறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் அரபு நாடுகளில் நேற்று வரைக்கும் சுடுகாடாக கிடந்தது. நேற்றுன்னா ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரபு நாடுகளில் எந்த வளமும் இல்லாமல் எவனு சீண்டி பார்க்க முடியாத நிலையில் இருந்தது. அப்போ இந்த பெட்ரோலுங்கிற வளம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச உடனே இந்த அமெரிக்கா இந்த நாய்களுக்கெல்லாம் அந்த பெட்ரோல் வளம் கண்ணை உறுத்துது. அந்த நாட்டில் உள்ள வளத்தை கொள்ளையடிக்கணும் என்று சொன்னால் அங்கே இறங்கணும் என்பதற்காக வேண்டி இவன் போய் ஒவ்வொரு நாடா போய் படையெடுத்து போய் இறங்கி அங்கே போய் பொம்மை அரசாங்கங்களை நியமிச்சு அங்கே இருந்த அரசாங்கத்தை விரட்டி விட்டுறது. ஈராக்கில் போனான் சதாம் ஹுசேனுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அவன் இஸ்லாத்தை பேண ஒரு ஆளே கிடையாது. இருந்தாலும் சொந்த நாட்டுக்காரன், அந்த நாட்டுக்காரன் அந்த நாட்டு ஆள்றான். அணு ஆயுதம் வச்சிருக்கான், அது ஆயிடுச்சு, ரசாயன ஆயுதம் வச்சிருக்கான். உள்ள போனாங்க, ஒரு துரும்பு கூட எடுக்க முடியல. அவனை தூக்கில் போட்டுவிட்டு ஒரு பொம்மை அரசாங்கத்தை வச்சு இவன் பெட்ரோல் வளத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு இவனுக்கு சாதகமா இருக்கிற அரசாங்கத்தை அமைக்கிறான். அப்ப என்ன பண்றாங்க அந்த மக்கள், எங்க நாட்டை அமெரிக்கா ஆள்வதாங்கிறதுக்கு தான் சண்டை நடக்கு. இஸ்லாத்துக்கு நடக்கல. எதுக்கு நடக்குது? ஈராக்களோட சண்டை. அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா இருக்கிறியா, உன்னை அடிப்பேன் என்று சொல்லி குண்டு வைக்கிறான். அவன் இஸ்லாம் மார்க்கத்துக்கு வைக்கல, இஸ்லாத்தை பேணுவதற்கு வைக்கவில்லை. அதை செய்யறவன்ல நிறைய பேருக்கு இஸ்லாமே கிடையாது, மார்க்கத்தை பேணுவது கிடையாது. அவன் எதுக்கு வைக்கிறான்? நம்ம நாட்டில் எப்படி வெள்ளக்காரனை விரட்டுவதற்காக குண்டு வச்சு செஞ்சோமோ, குன்று குவித்தோமோ, அந்த வழிமுறையில் அமெரிக்காக்காரனையும் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா இருக்கிற பொம்மை அரசாங்கத்தை எதிர்த்து முஸ்லீம் போராடுறான். அப்ப முஸ்லீம் நாடுகளில் தான் இவங்க போய் இந்த வல்லரசுகள் இறங்கி அந்த பெட்ரோலுக்காக வேண்டி ரத்தம் குடிக்கிறார்கள். அவன் எதிர்க்கிறான். இப்போ உள்ள வரல, அதனால முஸ்லீம் முஸ்லீம் வருது. இதுவே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வியட்நாமில் போய் நுழைஞ்சாங்க. வியட்நாமில் நுழைஞ்சு அமெரிக்காக்காரன் அவங்கள ஆட்டம் போட்டான். வியட்நாம் மக்கள் இதே மாதிரி பதிலடி கொடுத்தாங்க. அவங்களுக்கு என்ன தீவிரவாதி பேரு? வியட்நாம் யுத்தம் தெரியுமில்ல, மண்ணை கவி திரும்பி வந்தாங்க அமெரிக்காக்காரன். அப்ப அமெரிக்காக்காரன் வேலை என்னன்னு கேட்டா,
வளமான உள்ள நாட்டில் இறங்கி அதை சுரண்டுவது. அப்ப சுரண்டும் போது அந்த உள்ள மக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, எங்க மக்கள் எங்க நாட்டு நீ யாரு சுரண்டுவதுன்னு இறங்குவாங்க. இப்போதைய காலகட்டத்தில் முஸ்லிம் நாடுகளையா குறி வச்சு இறங்குறதுனால எதிர்ப்பு முஸ்லிம் நாட்டில் மட்டும் இருக்குது. இந்தியாவில் அமெரிக்கா இறங்கினா நானே ஆயுதம் தூக்கணும், நீங்கள் தூக்கணும். இந்தியாவில் அமெரிக்காக்காரன் இதே வேலையை காட்டினான்னா இப்போ நம்ம அரபு நாட்டில் பார்க்குறோம்ல, அந்த வேலையை நம்ம செய்வோம். அதில் எந்த ஒரு தயக்கமும் கிடையாது. அதுக்கு பேர் மத தீவிரவாதம் கிடையாது, சுதந்திர போர். எங்க நாட்டை நீ யாரு ஆளுவதுன்னு சொல்வதற்காக செய்யறது. அதுதான் நடக்கும் அரபு நாட்டில். முஸ்லீம் நாடுகளில் நீ இறங்குனதுனால முஸ்லீம் நாடு எதிர்க்கிறான். வேற நாட்டில் இறங்கி இருந்தால் அவன் எதிர்த்திருப்பான். இப்போதைக்கு வளம் அங்கே தான் இருக்கு. பெட்ரோல் தான் மெயின். இன்னைக்கு உலகத்தை ஆட்டி படைக்கிறது. பெட்ரோலை கையில் வைப்பதற்கு அங்கே பிரச்சனை உண்டாக்கிட்டே இருக்கணும். அதனால தான் எங்களுக்கு இந்த தீவிரவாதி பேர் இப்போ வருது. எங்க பார்த்தாலும் ஐஎஸ்ஐஎஸ்னா யாரு? ஐஎஸ்ஐஎஸ் யாருங்கிற இஸ்லாமியனாவன் அது அமெரிக்க பென்டகன் உருவாக்குனது. இல்லைன்னா 2 குண்டை போட்டு அழிச்சிட்டு போயிடலாம். அவ்வளோ ஆயுதங்கள் அமெரிக்க ஆயுதம். சிரியாவில் அதிபருக்கு ரஷ்யாக்காரன் சப்போர்ட் பண்றாங்கிறதுனால இவன் அமெரிக்காக்காரன் நேரடியாக மோத முடியலன்னு ஐஎஸ்க்கு இப்போ கொடுத்து பேருக்கு கொண்டு போற நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறான். அமெரிக்கா நினைச்சு அரை மணி நேரத்தில் ஐஎஸ் காலி பண்ணிடலாம். பென்டகன் தான் இதுக்கு அவ்வளோ ஆதாரங்கள் இணையதளங்கள் நீங்க பாக்குறீங்க. இது உண்டாக்குன அமெரிக்கா தான். ஐஎஸ் தலைவரோட அமெரிக்காவுடைய பென்டகன் அதிகாரி பேசிக்கிட்டு இருக்கிற புகைப்படங்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கிறது. உசாமா பின் லாடன் உண்டாக்குனது அவன். இஸ்லாமா உண்டாக்குனுச்சு. சவுதி அரேபியாவை தயார் பண்ணுச்சு. இல்ல ஆப்கானிஸ்தானை ரஷ்யாக்காரன் ஆக்கிரமிச்சு வச்சிருந்தான். ஆப்கானிஸ்தானை அன்னைக்கு ரஷ்யாக்காரன் கையில் வச்சுக்கிட்டு ஆக்கிரமிச்சிருந்தான். ரஷ்யாவுக்கு அமெரிக்காவுக்கு எப்போ ஆகாது பனிப்போர். அவன் என்ன செஞ்சான், இந்த ஆப்கான்ல இருந்து ரஷ்யா வரட்டுவதாக இருந்தால் இவங்க இஸ்லாமிய ஜிஹாதுன்னு சொல்லி மூளை செலவை செஞ்சு வெப்பன்ஸ் கொடுத்து அடிக்க சொல்லுவோம் அப்படின்னு அமெரிக்கா கூட்டிட்டு போய் உசாமாவுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஆயுதம் கொடுத்து பணம் கொடுத்து ரஷ்யாக்காரனை எதுக்கு சொன்னான். எதிர்த்து அடிச்சு விரட்டி கைப்பற்றினாங்க. நஜிபுல்லா கான தூக்கில போட்டாங்க அந்த ஆப்கான் அதிபரை. அப்புறமே அமெரிக்காவுக்கு விருப்பமான அரசாகி போச்சு. அப்ப அமெரிக்காவுக்கு விருப்பமான அரசை உருவாக்குவதற்காக வேண்டி அமெரிக்காக்காரன் உசாமா உண்டாக்குனா ஒரு இடத்துல அவங்களுக்குள்ள முட்டிக்கிருச்சு. அதான் மேட்ரு. அப்ப இந்த மாதிரியாக தீவிரவாதத்தை இஸ்லாத்து சம்பந்தம் கிடையாது. உலக வல்லரசுகள் ஒரு கூட்டத்தை மதத்தின் பேர்ல உண்டாக்க முடியும் என்ற காரணத்தினால் ஐஎஸ்ங்கிறவனை உண்டாக்கிறேன். ஐஎஸ் எந்த ஒரு செயலாவது இஸ்லாம் சொல்ற மாதிரி இருக்கா? இப்படி கொல்ல சொல்லியிருக்கா இஸ்லாத்தில்? அப்பாவிகளை கொல்ல சொல்லியிருக்குதா? அவனுடைய எல்லா செயலும் என்னது? இஸ்லாத்தின் மீது வெறுப்பை உண்டாக்குறதுக்காக வேண்டி அமெரிக்காக்காரனுடைய பணம் வாங்கி கொண்டு செய்யக்கூடிய அயோக்கியர்கள் தான் இந்த ஐஎஸ் என்கிறவன். அவனுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இதை ஓப்பனா டிக்ளேர் பண்ணி பல வருடங்களாக நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இங்கெல்லாம் ஐஎஸ் நுழைய முடியாது. அது யாபத்தில் வச்சுக்கிறோம். அது இஸ்லாம் தீவிரவாதம் என்பது ஒரு ஊடகங்கள் உண்டாக்குன ஒரு கற்பனை வடிவமே தவிர எல்லா மதத்திலையும் 4 கிறுக்கம் இருக்கிற மாதிரி எங்க மதத்தில் 4 கிறுக்கம் இருக்கான். அவ்வளவுதான் இதுல சொல்ல முடியுமே தவிர எங்க முஸ்லீம்கள் அத்தனை பேர் தீவிரவாதி என்றோ வேற எல்லாரும் அப்படியே சாகபட்சினி என்றோ அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. எல்லாத்துலயும் கிறுக்கங்க இருக்கிறாங்க. அதுல எங்களையும் 4 பேர் இருக்கான். அந்த ரேஷியோவில் இருப்பானே தவிர நாங்க தீவிரவாதியும் கிடையாது. எங்க மதம் ஆதரிக்கல, எங்க சமுதாயம் ஆதரிக்கவில்லை. அதை நீங்க கவனத்தில் வைத்துக் கொள்ளுவோம். இன்னும் சொல்ல போனா இந்த அகதிகளை வர்றான இவன் சவுதி அரேபியாவுக்கு போக மாட்டேங்கிறான். ஏன்? அவன் அவ்வளவு கரெக்டா இருக்கான். சவுதி அரேபியாக்காரன் ஒரு கரெக்டா இருக்கான். உள்ள விட்டா இவங்க அதே மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க. வேற ஒரு நாடுகளுக்கு தான் ஓடுறாங்க.